நம்பர் 5 பார்க்க போறோங்க. டிப்ஸ் நம்பர் 5ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரையும் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மேல் பகுதியையும் எப்படி யூஸ் பண்றது தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல நான் கட் பண்ண மாதிரி மூடிய வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை உள்பக்கமா வச்சு லாக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மேல் பகுதியில இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அந்த பிளாஸ்டிக்கை வெளிப்பக்கமா மடிச்சு விட்டுருங்க. மடிச்சு விட்டுட்டு நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி யூ ஷேப்லயோ இல்ல வி ஷேப்லயோ நீங்க அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதுக்கு மேலே டெக்கரேட் பண்றதுக்காக நான் ரெட் கலர் பெயிண்ட் வந்து எடுத்துருந்தேங்க. அந்த ரெட் கலர் பெயிண்ட் அழகா நான் பெயிண்ட் பண்ற மாதிரி நீங்களும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபுல்லா ரெட் கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணாம டாப்லயும் பாட்டம்லயும் ரெட் கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய சென்டர் போர்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து பட்ஸ் யூஸ் பண்ணி டாட் டாட்டா வச்சு விட்டுக்க போறேங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்கா அழகா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இந்த மாதிரி நீங்க டாட்ஸ் வச்சு விட்டுக்கோங்க. வச்சு விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. பாருங்க நான் வச்சு முடிச்சிட்டேன். இதுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டன் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா வெளிய இருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்டிங்லாம் முடிஞ்சது. நம்மளுடைய சூப்பரான ஹோம் டெக்கர் ஐட்டமும் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் வச்சுட்டு குட்டி குட்டி பிளான்ட் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து மேலே வச்சு விட்டுட்டேன். அவ்வளோதாங்க. பாருங்க வெளிய இருந்து பார்க்கறதுக்கு அந்த பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணுவீங்களா, அதெல்லாம் எவ்வளோ கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க.